சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாத பல திட்டங்களை செஞ்சு காட்டுற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. மீதமுள்ள கோரிக்கைகள், வாக்குறுதிகள். வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு. எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, எந்த மாதிரியான குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் மீண்டும் 5000 ரூபாய் விழப்போகுது. இது எந்த தேதியில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, டைரெக்டாக நீங்கள் வங்கி கணக்கில் வரவு வச்சுக்கலாமா, எப்படி இந்த 5000 ரூபாய் எல்லோருக்கும் கிடைக்க போகுது, எந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த 5000 ரூபாய் எல்லோருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த, பெண்களின் திட்டங்கள் சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் வங்கி கணக்கில் மீண்டும் 5000 ரூபாய் தமிழக அரசின் புதிய ஆலோசனை. கடந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு 5000 ரூபாய் அப்படின்றது டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் எந்த ஒரு தகவல்களும் இல்லாமல் சர்ப்ரைஸாக தமிழக அரசு ஒவ்வொரு வங்கி கணக்கில், முக்கியமாக இந்த குடும்ப தலைவிகளோட வங்கி கணக்கில் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் ஊக்கத்தொகை செலுத்தினாங்க. அதே போல் இந்த மார்ச் மாதத்துலேயும் தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மீனவர்கள், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஊக்கத்தொகை, அந்த மாதிரியான தொகையெல்லாம் 2000 3000 அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. எல்லோருமே நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அதே மாதிரியே மீண்டும் 5000 ரூபாய் அதுவும் இந்த மாதத்திலேயே கொடுக்கறதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அதாவது எதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முழுக்க 100% பெண்களுக்கானது மட்டும்தான். நீங்கள் கடந்த மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வாங்கியிருந்தாலுமே இந்த தடவையும் உங்களுக்கு மீண்டும் 5000 ரூபாய் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்ப தலைவிகள், பெண்கள் அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் கிடைக்க போகுது. அதுவும் இந்த மாதம் இந்த 10 தேதிகளுக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்குக்கே செலுத்த போகிறாங்க. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த பணம் கொடுக்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. எதற்காக இந்த பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது பெண்களை ஊக்குவிக்கும் வகையில், பெண்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் பெண்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவோ இல்லை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக ஒரு கடனுதவி மாதிரியோ, இல்லது பார்த்திங்க அப்படின்னா சிறு தொழில் தொடங்குவதற்கான ஒரு பணமாக இந்த 5000 ரூபாய் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் எந்த ஒரு திட்டத்தின் மூலமாகனாலும் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் கிடைப்பது அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு ஊக்கத்தொகையாக மீண்டும் பெண்களுக்கு, அதாவது மகளிர் அப்படின்னாலே எல்லோருக்குமே, முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது கிடையாது. முக்கியமாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பின்தங்கிய கிராமப்புற பெண்கள் மற்றும் இந்த அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள், இந்த PHH கார்டு வச்சிருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள், AAY ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முக்கியமாக சிறு தொழில் தொடங்குவதற்கு, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவோ பெண்களை முன்னேற்றக்கூடிய வழிகளில்
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஏதாவது ஒரு சிறு தொழில் தொடங்குவதற்கான ஒரு முன்பணமாக வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதற்காக நீங்கள் வந்து எங்கேயும் போயிட்டு அலைஞ்சி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. தமிழக அரசு எப்படி மகளிர் உரிமை தொகை வந்து 5000 ரூபாய் டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துனாங்களோ அதே போல் இந்த 5000 ரூபாய் பணத்தையுமே டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஆலோசனை வந்து தமிழக அரசு வந்து பண்ணிட்டு வராங்க. எப்படி வந்து கொடுக்கலாம், எந்த நிதியிலிருந்து கொடுக்கலாம், எந்த மாதிரியான குடும்ப பெண்களுக்கு, எந்த மாதிரியான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகளை வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நேரடியாகவே எந்தவித கடனுதவி, அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் போய் வாங்கினா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நேரடியாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துகிற மாதிரி மகளிர் உரிமை தொகை வாங்குவீங்க இல்லையா, அதே மாதிரி உங்கள் வங்கி கணக்கிலேயே வந்து டைரெக்டாக செலுத்துவாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கடன் உதவியாகவும் இருக்கலாம், இல்லை சுயதொழில் தொடங்குவதற்கான ஒரு மானிய தொகையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அறிவிப்பை வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அறிவிக்க போகிறாங்க. இதை பற்றின ஒரு ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இந்த திட்டம் சார்ந்த அறிவிப்புகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.